திரை விமர்சனத்தில் இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கும் திரைப்படம் 10 Hours. ஒரு இரவில் 10 மணி நேரத்தில் ஒரு குற்றவாளியை போலீஸ் இன்ஸ்பெக்டர் எப்படி கண்டுபிடித்தார் என்பதே சஸ்பென்ஸ் த்ரில்லர் படம். இது ஏறக்குறைய இதனுடைய ஜானர் எல்லாமே ஒரு சஸ்பென்ஸான த்ரில்லர் தான் இருக்குது. அதே சமயத்தில் இதில் பாடல் காட்சிகள், காதல் காட்சிகள், டூயட் போன்ற சமாச்சாரங்கள் இல்லாமல் படம் அவ்வளவு விறுவிறுப்பாக ஒரே நேர்கோட்டில் போகிறதுனால அதுக்கு அவசியம் இல்லாமல் இருக்குது. சிபிராஜ், ராஜ் ஐயப்பா, ஜீவாராஜ், கஜராஜ், திலீபன், தங்கதுரை, அதாவது பழைய ஜோக் தங்கதுரை, சரவண சுப்பையா மற்றும் பலர் நடித்திருக்கின்றனர். எழுத்து இயக்கம் இளையராஜா கலிய பெருமாள், ஒளிப்பதிவு ஜெய் கார்த்திக், இசை KS சுந்தரமூர்த்தி, எடிட்டிங் லாரன்ஸ் கிஷோர். பல வருடங்களுக்கு முன்பு மெட்ராஸ் டு பாண்டிச்சேரி என்று ஒரு கலகலப்பான காமெடி கலந்த ஒரு படம் வந்திருக்கும். அந்த படமும் ஏறக்குறைய ஒரு கொலைக்கான சூழல் கலந்த படம். ஆனால் முழுக்க காமெடி படம். அம்மா பகோடா என்று பகோடா காதர் அதில் செய்கிற அலம்பலும் சரி, நாகேஷ் செய்கிற அலம்பலும் சரி, பல கதாபாத்திரங்கள் ஒவ்வொன்றும் அந்த படத்தில் செய்கிற அலம்பல்கள் தான் அந்த படத்தை மெட்ராஸிலிருந்து பாண்டிச்சேரி செல்லும் அந்த பேருந்துக்குள் நடக்கும் ஒரு கலகலப்பான ஒரு கதையாக அப்போது வந்திருந்தது. இதுவும் அப்படிதான். சென்னையிலிருந்து கோயம்புத்தூர் செல்கின்ற ஒரு பேருந்துக்குள் நடக்கின்ற கொலை மற்றும் பாலியல் ரீதியான துன்புறுத்தல் மற்றும் ஆள் மாறாட்டம், மோசடிகள் போன்ற பல விஷயங்களையும் இந்த ஆம்னி பஸ் மூலம் செய்கின்ற சில குற்றங்களையும் வெளிப்படுத்தியிருக்கின்றார் இயக்குனர். ஆம்னி பஸ் குற்றங்கள் ஒரே பதிவு எண் கொண்ட இரு வாகனங்கள். அவை ஒன்றுக்கொன்று சளைக்காமல் சில தீய செயல்களும் செய்கின்றன, சில நல்ல செயல்களும் செய்திருக்கின்றன. ஆம்னி பஸ்களில் சில செய்யும் மோசடிகள், பதுக்கல்கள் இந்த கதையின் மூலம் வெளிச்சமிட்டு காட்டியிருக்கின்றார் இயக்குனர். ஒரு இளம்பெண் கடத்தப்பட்டதாக போலீஸ் ஸ்டேஷனில் பெற்றோர் புகார் கொடுக்கின்றனர். இன்ஸ்பெக்டர் சிபிராஜ் பெண் கடத்தப்பட்ட இடத்திற்கு செல்கிறார். அதே நேரத்தில் ஆம்னி பஸ் ஒன்றில் ஒரு பெண் சித்திரவதை செய்யப்படுகிறாள் என்று போனில் தகவல் வருகிறது. அதை கேட்டு அந்த பஸ்ஸின் எண்ணை கேட்டுக்கொண்டு நம்பரை கேட்டு செல்கின்றார். கடத்தப்பட்ட பெண் கிடைத்தாளா? அவள் யாருடைய மகள்? ஏன் இரவில் அங்கு வந்து கொண்டிருந்தால் போன்ற தகவல்களும், இளைஞனை கொன்றது யார் என்பதே மீதி கதை. அன்று இரவே சபரிமலைக்கு செல்ல இருக்கும் இன்ஸ்பெக்டர் சிபிராஜ் திடீர் என்று வருகின்ற ஒரு பெண் கடத்தப்பட்ட விஷயமும் ஒரு இளைஞன் கொலை செய்யப்பட்ட விஷயமும் அவருடைய கவனத்திற்கு வர இன்ஸ்பெக்டர் சுறுசுறுப்பாக செயல்பட்டு அந்த குற்றவாளிகளை கண்டுபிடிக்க சிறிது நேரம் ஒரு இரவு அந்த சபரிமலை மாலையை கழட்டி வைத்துவிட்டு இன்ஸ்பெக்டராக தன்னுடைய பணியை செய்கின்றார். ஓர் இரவுக்குள் 10 மணி நேரத்திற்குள் குற்றவாளிகளை எப்படி கண்டுபிடித்தார் என்பதை சுறுசுறுப்பாக படமாக்கியிருக்கின்றார் இயக்குனர். சிபிராஜ் தனக்கு கொடுக்கப்பட்ட அந்த வேலையை, கதாபாத்திரத்தை மிக சிறப்பாக நேர்த்தியாக செய்திருக்கின்றார். ஆக்ஷன் காட்சியிலும் பிரமாதமாக அதை சிறப்பாக செய்திருக்கின்றார். கதை சொல்லும் வேகத்திலும் பரபரப்பிலும் த்ரில்லர் மற்றும் ஒரு மர்மமும் சூழ்ந்திருப்பதால் படத்தில் டூயட், காதல் கொண்டாட்டம் என்பவைக்கு அவசியம் இல்லாமல் ஆகிவிட்டது. அதாவது சக பயணியாக பழைய ஜோக் தங்கதுரை விடிந்தால் கல்யாணம் என்ற நிலையில் சென்னையிலிருந்து கோயம்புத்தூருக்கு செல்கிறார். அவரோ அந்த இளைஞர் கொல்லப்பட்ட அதே பஸ்ஸில் இருக்கிறார். அதனால் போலீஸ் ஸ்டேஷனுக்கு அவர்களை அத்தனை பேரும் அழைத்து வந்து விடுவார்கள். இரவு முழுக்க அதே போலீஸ் ஸ்டேஷனில் உட்கார வேண்டிய சூழ்நிலை. விடிந்தால் நீ நேரடியாக மண்டபத்துக்கு வந்தால்தான் உனக்கு கல்யாணம், இல்லை என்றால் உனக்கு கல்யாணம் இல்லை என்று சொல்ல, இப்படி அங்கங்கு சில கடி ஜோக்குகளை சொல்லி சிரிப்பு மூட்டுகிறார் தங்கதுரை.
திரைக்கதையில் இன்னும் பல திருப்பங்களும் விறுவிறுப்பும் இருந்திருந்தால் படம் சூப்பர் ஹிட் தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.